வெல்கம் பேக் another வீடியோ. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ன்றத விட வெறும் நியூ இயர் தான். என்னடி இது? ஏன்னா ஹாப்பி அடிக்கடி வருது வராம போகுது, அதனால வெறும் நியூ இயர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2025 நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத விட 2025 நம்மள எப்படி செய்ய போகுதுன்றது அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. 2025 என்ன செய்யாம இருந்தா சரி, அதை நோக்கி நம்ம இனிமே பயணம் பண்ணுறோம். சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த நியூ இயர்ல இருந்து என்ன நம்ம பண்ண போறோம்னா, நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெசல்யூஷன்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை இனிமே விடணும். கேட்டுக்க. ஏன்னா நியூ இயர்காண்டி வெயிட் பண்ணி அது ஒரு 2 மாசம் இருக்கும்போது சரி நியூ இயர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சு அதெல்லாம் பண்ற மாதிரி இருந்து அதை இனிமே கைவிடுறோம். சரி, ஓகே. 2025 இருந்து நம்மளோட சேனல்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மாத்திக்கலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட்லாம் மாத்தணும். அப்புறம் ஒரே கண்டென்ட்டே எப்போ பார்த்தாலும் ஆப்போசிட்ல பாக்குற வீடியோ பாக்குறாலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான். அதுலயே ஒரு 10 பேராச்சும் சிரிக்கிற மாதிரி இருந்தா வச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதனால இனிமே கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் காமெடியான வீடியோ எல்லாம் போலான்ட்டு இருக்கேன். நிறைய பிளான் பண்ணிருக்கேன். அது சொன்னோம்னா அதுவே ஒரு 10 நிமிஷம் வீடியோ போயிடும். அப்புறம் அதே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. வேற என்னன்னா மூவி ரிவ்யூ, அப்புறம் வேற என்னென்ன கண்டென்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போடலான்னு இருக்கேன். ஓ மை காட். அப்புறம் அதிகமா என்னன்னா நம்ம சேனல்ல போறோம்னா வீடியோ வந்து ரொம்ப லேட்டா வருது. ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தான் வீடியோ, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தான் வீடியோ, இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. இதை போல மாத்தணும். கொஞ்சம் சீக்கிரமாவே எடிட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றேன் மேடம். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் சொல்லியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சோம்பேறித்தனத்தை விடணும். இந்த சோம்பேறித்தனத்தினால என்னென்ன வேலையெல்லாம் கெட்டு போகுது. சிறப்பான ஆள் நீ. ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல, ஒழுங்கா எங்கேயும் கிளம்பி போக முடியல, ஒழுங்கா தூங்க முடியல, ஒழுங்கா சாப்பிட முடியல, பாத்ரூம் கூட ஒழுங்கா போக முடியல. இந்த சோம்பேறித்தனத்தினால இழக்க கூடாதுன்னா எனக்கு முதல்ல இந்த சோம்பேறித்தனத்தை விடணும். அதை விடணும்னு ரொம்ப நாள் ஆசைன்ற மாதிரி பேராசை. அதை மட்டும் விட்டுனாலே ஓரளவு ஸ்டாண்டர்ட் ஆயிடலாம். ஏன் இந்த சோம்பேறித்தனத்தை விடணும்னா, இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம், அந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடுது. அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. எல்லா விஷயத்துலயுமே இந்த சோம்பேறித்தனம்ன்றது ஒரு பெரிய அலுப்பா இருக்கு. அதனால அதை முதல்ல கட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா அதிகமா தூங்குறத விடணும். படுத்தோம்னா தூக்கமே வராது. நைட் டைம் ஃபுல்லா முடிச்சுட்டே இருப்போம். ஆனா பகல்ல ஃபுல்லா தூக்கம் வரும். எங்க கிளம்பி போனாலும் தூக்கம் வரும். நைட்ல ஃபுல்லா தூங்குவோம், தூக்கமே வராது. ஆனா பகல்ல பார்த்தா நல்லா தூக்கம் வரும். தூங்குற வரைக்கும் தான் நம்ம வந்து முடிச்சுட்டு இருப்போம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது எப்படி சொல்றோம்னா, தூங்குற வரைக்கும் தான் நம்ம வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு தடவை தூங்கிட்டோம்னா எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. அப்படியே அந்த பாயிலே படுத்துட்டு தலாடியை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கணும். அதை முதல்ல மாத்தணும். தூங்கிட்டு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினாலே போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா தூங்கணும்னு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இப்படிலாம் தூங்கிடுறோம். தூங்குறதுல பாதி நாள் ஓடி போயிடுது. லீவ் விடாது ஃபுல்லா தூங்கிட்டே இருக்கேன். இதை முதல்ல மாத்தணும். அடிக்குது, எந்திரிச்சு காலேஜுக்கு போவாம. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டைமிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். முதல்ல இந்த டைமிங்கை ஃபாலோ பண்றதையும் தூங்குறதையும் கரெக்டா கடைபிடிச்சாலே ஓரளவு எல்லாத்தையும் வேலையெல்லாம் கரெக்டா பார்க்கலாம்டா. உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாலா இருந்திருக்க. இந்த டைமிங்கை ஃபாலோ பண்றது இந்த எல்லாத்துலயுமே அது சேரும். வீடியோ எடிட் பண்றது, அப்புறம் அந்த பஸ்ஸுக்கு போறது. பஸ் நம்ம போய் நின்றோம்னா அது போயிடும். வேற எங்கேயாச்சும் லிஃப்ட் எடுத்து போற மாதிரி இருந்து. அதனால இந்த டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும்.
இந்த 2025 இருந்தாச்சும் அதை ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கணும். 2025லயாச்சும் உருப்படியாரு. அப்புறம் இந்த 2025 முடியறதுக்குள்ள நம்மளோட சேனல் வந்து கொஞ்சமாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசை. ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. அது கண்டிப்பா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா ஆழ்ந்த சிந்தனையை விடணும்ப்பா. அது விட முடியாது. ஆனா ஏன் அந்த இதை விடன்னு சொல்றேன்னா, அதனால டைம் தேவையில்லாம வேஸ்டா போகுது. கற்பனையிலே வந்து ரொம்ப நேரம் அந்த விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அதை பத்தி யோசிச்சு ஒரு 1 hour 2 hours அது பாட்டு வேஸ்டா போயிருது. கடைசியா நம்ம எதுக்கு அதை யோசிச்சோம், சம்பந்தம் இல்லாம எதுக்குடா அதை போய் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு நமக்குள்ள நமக்கு காரி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த ஆழ்ந்த சிந்தனை, அந்த அதிகமா யோசிக்கிறது வந்து விடணும் என்று இருக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். வேற இப்போதைக்கு இது போதும். ஏன்னா ரெசல்யூஷன் எடுக்கிறது பெருசு கிடையாது, அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன், ட்ரை பண்றேன். நீ வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நியூ இயர் வாழ்த்துக்கள்.